நீங்க ரஜி பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனல் பாக்குறீங்களா? பிடிக்குமா? ரஜி பாப்பா சேனல் எங்களோட ஃபேவரட். சமந்தி உட்காருங்க, போட்டு எடுத்துட்டு வர ஒரு 2 நிமிஷம் தான். சமந்தி, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஒரு விஷயம் தான். வந்தவியல உடனே உபசரிச்சிருவீங்க. பக்கத்துல இருந்து தானே வரவ, இவியலுக்கு எதுக்கு கொடுக்கணும்ங்கற நினைப்பு உங்களுக்கு கிடையாது. என்னடா இருந்தாலும் நீங்க ஓனர் மாதிரி இல்ல சமந்தி. ஓனர் வேறதான், நீங்க வேறதான். பக்கத்துல இருந்து வந்தா என்ன, தூரத்துல இருந்து வந்தா என்ன சமந்தி? நீங்க இந்த வீட்டு சமந்தி, உங்களை நாங்க கவனிக்க வேண்டாமா? சரி சமந்தி, இப்ப வேண்டாம், போகும்போது சாப்பிட்டுட்டே போறேன். சரி சமந்தி, உட்காருங்க. சமந்தி, ஓனர் இல்லாத வீடு காலை இழந்து போன மாதிரில இருக்கு. ஓனர் இருந்தா காலகலன்னு கலகலப்பா இருக்கும். ஆமா சமந்தி, என் பிள்ளைங்க இல்லாம எனக்கு ஒரு கையே உடைஞ்சு போன மாதிரி இருக்கு சமந்தி. திரும்புற திசையெல்லாம் அவதான் நிக்கிற மாதிரி தெரியுது. இருக்காங்க பின்ன. ஓனர் என்ன சாதாரணமான ஆளா? ஒரு ஆளு 10 ஆளுக்கு சமம். யார் வந்தாலும் அவியலே சமாளிச்சிருவாவ. எத்தனை பேர்னாலும் அவிய பேச்சிலே பேசி தள்ளிடுவாவ. ஆமா சமந்தி, இப்ப என் பிள்ளை இல்லாதது கஷ்டமா தான் இருக்கு. சரி சமந்தி, நின்னுட்டே இருக்கீல, உட்காருங்க. நீங்க இப்படி ஓனர் பிரிவை நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சமந்தி. அதனால தானே உங்களை பார்க்கணும் ஓடி ஓடி வாரேன். ஓனர் இருந்த இடத்துல யாராலையும் நிரப்பவே முடியாது. நீங்க ஒத்த ஆள என்ன பண்ணுவீங்க பாவம். சேகர் தம்பிக்கு 1008 வேலை இருக்கும். அவர் வெளிய
பண்ணி தரேன் ஆன்ட்டின்னு சொல்லி அவ தான் பெருக்கிட்டு கிடக்கா. நம்ம சாமி பாப்பாவா? அவ அப்படிதான் சம்மந்தி, ரொம்ப நல்ல பிள்ளை. அடுத்த வீட்டுக்கு ஒரு உதவினா ஓடி ஓடி போய் செய்வா. தங்கமான பிள்ளை. ஆனா ஓனர் தான் அந்த பிள்ளைய புரிஞ்சுக்கிறேயில. எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையும் சரி என் பிள்ளையும் சரி ஏசிக்கிட்டே இருப்பாவ. ஆனா ஓனர் இல்லைன்னு உடனே உங்களுக்கு வீட்டு வேலை செய்ய கஷ்டமா இருக்கான்னு அந்த பிள்ளை வந்து நின்று வேலை செய்து பத்தியலா? இத நான் கூட நினைக்கல. அந்த பிள்ளை நினைச்சிருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் அந்த பிள்ளைய பாராட்டதான் செய்யணும். நான் கூட வேண்டாமா நாங்களே பார்த்துக்கிட்டே சொன்னோம் சம்மந்தி. ஆனா பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும் நானே செய்யறேன், நான் சேகர் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவளே எல்லா வேலையும் செய்யறா. நீங்க சொன்ன மாதிரியே நல்ல பிள்ளை தான் சம்மந்தி. ஆமா சம்மந்தி, என் பிள்ளை மாதிரி தான். உங்களுக்கு சமையல்ல ஏதாவது கேள்வி தேவைப்பட்டுச்சுன்னா என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து உதவி செஞ்சு தரேன். ஆமா ராத்திரிக்கு என்ன சமைக்க போறியா? அதுவா சம்மந்தி, ராத்திரிக்கு நம்ம வீட்டுல எப்பயுமே சப்பாத்தி தானே. இன்னைக்கு அதுதானே சம்மந்தி? ஆமா சம்மந்தி, கரெக்டா சொல்லிட்டீங்களே. சப்பாத்தி இல்லனா தோசை ஊத்துவிய? நம்மளுக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாதா? சப்பாத்தி ஏதாவது தேய்க்கணும்னா சொல்லுங்க சம்மந்தி, நான் உதவிக்கு வரேன். இங்க வந்து உட்கார்ந்தே நானும் என் வீட்டுக்கு சமைச்சு எடுத்துட்டு போயிறேன். எதுக்கு சம்மந்தி உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன இருக்கு? நான் அங்க போக கூடாதுன்னு சொல்லுங்க, நாங்க எல்லாரும் வந்து இங்கே இருந்துறியோம். மீராஜாக்கு உங்களை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓனர் இல்லைங்கிற கவலையும் உங்களுக்கு இருக்காது. பியாட்டியும் தூக்கிட்டு வந்துருவா. என் மகனே இங்க வந்து தங்க சொல்லிடுறேன். என் மாவளையும் கூட்டிட்டு நான் இங்க வந்துடுறேன் சம்மந்தி. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருப்போம். ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு சமைச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். நான் வந்துட்டு உங்களுக்கு வேலையை கொஞ்சம் குறைஞ்சிரும் பத்தியலா? நீரோஜா ஒண்ணு ரெண்டு வேலை செஞ்சாலும் மிச்சத்தை நான் பார்த்துக்கிடுவேன். நீங்க கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம். இல்ல சம்மந்தி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிட்டே. அதே போய் தங்கச்சி இருக்கல்ல. பரவாயில்ல சம்மந்தி, இன்னைக்கு ராத்திரி நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம். சரி சம்மந்தி, நீங்க வந்தா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கும். என்னதான் நான் வெளியே பேசி சிரிச்சாலும் சரோஜா இல்லைங்கிற கவலை மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. வந்துருங்க சம்மந்தி. சரி சம்மந்தி. அப்புறம் அந்த வீட்டையும் நம்ம வாடகைக்கு விட்டுருவோம். அத நம்ம ஒண்ணா இருக்க போறோம்ல, அந்த வீடு எதுக்கு சும்மா கிடக்கணும்? அத வாடகைக்கு விட்டுட்டு நம்ம எல்லாரும் இங்க இருந்துக்கிடலாம். சரி சம்மந்தி. அப்புறம் 10 வீட்டுக்கு வாடகை வசூல் பண்றதுக்கு நீங்க அலைஞ்சு களைச்சு போயிடாதங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் மீன் விற்க போகும்போது எல்லாத்தையும் வாடகை பணம் கேட்டு வாங்கிட்டு வந்து தந்துடுறீங்க சம்மந்தி. இல்ல சம்மந்தி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அத நான் பாத்துக்கிட்டே. சேகர் இருக்கான்ல. சேகர் தம்பிக்கு வேலை இருக்கும்ல. ஒரு வாரத்துக்கு எந்த நேரத்துல வீட்டுல இருப்பான்னு எனக்கு தான் தெரியும் சம்மந்தி. நீங்க சும்மா இருங்க, நான் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்து தாரேன். சரி சம்மந்தி, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. இது என்ன இருக்கு சம்மந்தி, ஒரு உதவி தானே. ஓனர் இருந்தா அவியலே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாங்க. இப்ப அப்படியே அவிய இல்லலாதனால நான் பொறுப்பா பாத்துக்கிடுவேன். சரி சம்மந்தி. அப்புறம் நாளைக்கு மீனுக்கு போறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும் பாத்துக்கிடுங்க. கையில சுத்தமா ரூபாயே இல்ல சம்மந்தி. 10,000 மட்டும் கடன் தந்தீங்கன்னா ஒரு வாரத்துல திருப்பி தந்துருவேன். 10,000 தானே சம்மந்தி, தாரேன். உங்களால எப்ப முடியுதோ அப்ப தாங்க சம்மந்தி, போதும். இல்ல இல்ல, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வாரத்துல தந்துறேன். முன்ன பின்ன 4 நாள் ஆகலாம். ஆனா கண்டிப்பா தந்துருவேன் சம்மந்தி. சரி சம்மந்தி. இனி உங்க ரூபா வேற யார் ரூபா வேறன்னு இல்ல, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிட்டோம்ல. நான் மீனுக்கு போனா தினமும் மீன் கொண்டு வந்து தந்துட போறேன். அதுவும் நல்ல மீனா துண்டு மீனா எடுத்துட்டு வந்து தாரேன் சம்மந்தி. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் சரியா? நீங்க அதுக்கெல்லாம் ரூபாயே தராண்டா. இல்ல சம்மந்தி, அப்படி எப்படி தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கே நம்ம அவ்வளத்தையும் எடுத்துட்டா நல்லா இருக்குமா? நான் ரூபா தந்தே வாங்கிடுறேன் சம்மந்தி. சம்மந்தி, நீங்க மட்டுமா சாப்பிட போறீங்க? நம்ம குடும்பத்தோட சேர்ந்து தான் சாப்பிட போறோம். அத சொல்லிட்டேனே, உங்க ரூபா வேற யார் ரூபா வேறன்னு இனி கிடையாது. இனி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். சரி சம்மந்தி. ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி, அடுப்புல ஏதோ வச்சுட்டு வந்தேன், அதை போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துறியே, மறந்தே போயிட்டேன். சரி சம்மந்தி, போங்க. சம்மந்தியே கைக்குள்ள போட்டாச்சு. இனி ரூபா தேவைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடன் வாங்க வேண்டியதும் இல்லை. சம்மந்தி
திரும்பி எட்டி பாரு. திரும்பி பார்த்தா மட்டும் பயந்துருவோமா நாங்க? ஓனரு, நீங்களா? நீங்க எப்படி இங்க வரலாம்? ஏன் நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது? இது என் வீடு தானே மீன்காரி. இல்ல ஓனரு, இதுக்கு மேல அதுதானே உங்க வீடு. இங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? ஓஹோ, உங்க அம்மைய பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? 3 நாளுக்குள்ள வந்து என்ன பார்க்க வேண்டி கிடக்கு. 3 மாசம் இல்லனா 3 வருஷம் கழிச்சு வர வேண்டியதானே? வந்து அந்த வீடு இருக்கணும்ல. 3 நாளுக்குள்ள நீ வந்து அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கா? கும்மி அடிக்கல ஓனரு. பிறகு நாட்டம் பண்ணிட்டு இருக்கேனே. இல்ல ஓனரு, சம்மந்திய வந்து சும்மா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படி என்ன பேச்சு? பயண பேச்சு? அது வந்து நீங்க வீட்ல இல்லல ஓனரு. உங்க அம்மா ரொம்ப வெறுத்துவே இருப்பாவ. என்னது வெறுத்துட்டு இருப்பாவ, வருத்திட்டு இருப்பாவங்க? இல்ல ஓனரு, நீங்க இல்லன்னா உடனே வார்த்தைப்பட்டுட்டு இருப்பாவல்ல. அதான் நான் ஒரு ஆறுதலுக்கு வந்து பேச வந்தேன். சம்மந்தி என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாவ. இவ்வளவு நேரம் 2 பேரும் கலகலகலன்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நான் அடுப்புல ஏதோ வச்சுட்டு ஆப் பண்ணிட்டு வரேன் சம்மந்தின்னு உள்ள போனாவ. அதுக்குள்ள பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. ஆமா ஓனரு, எதுக்கு வந்து சம்மந்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவீங்களா இல்ல ஒரு நாள் தங்குவீங்களா? என்ன மீன்காரி, வந்ததுல இருந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும். இது என் வீடு. ஓனரு, அதெல்லாம் அப்ப ஓனரு. இப்பதான் உங்க புருஷன் வந்துட்டாவல்ல. நீங்க அங்க போயிட்டீங்களா ஓனரு? இதுக்கு மேல உங்க மாமியார் வீடு தான் உங்க வீடு. உங்க அம்மா வீடு உங்க வீடு இல்ல ஓனரு. இது இனி உங்க அம்மா வீடு, அவ்வளவுதான். நான் வந்ததுல இருந்து எடக்கு முடக்க பேசிட்டு இருக்க. 3 முடி கட்டு பண்ண போறேன் பாரு. சரோஜா, எப்பமா வந்தா? ஏம்மா, இப்பதாம்மா வாரேன். மாப்பிள்ளை எங்கம்மா? ஏமா ஒரு மாதிரி இருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, அவர் வரல, நான் மட்டும் தான் வந்தேன். ஏமா, மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீ ஏமா ஒரு மாதிரி இருக்கா? முகம் ஆட்டமா தெரியுது. ஒண்ணும் இல்லம்மா, உன்னை பார்க்க தான் வந்தேன். அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, நீங்க அவியல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி ஓனர் உங்களை பார்க்க ஆசைப்பட்டுட்டு வந்திருக்காவ, அவ்வளவுதான். இப்போ உங்களை பார்த்துட்டு உடனே போயிருவாவ. நீங்க எதுவும் நினைக்காதங்க. ஏ மீன்காரி, நான் உன்கிட்ட சொன்னா நான் உடனே போயிருவேன். நான் வருவேன், இருப்பேன், தங்குவேன், தூங்குவேன். உனக்கு என்ன? இல்ல ஓனரு, நீங்க உங்க புருஷன் வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல. இனி இங்க வந்தாலும் விருந்தாளி மாதிரி தான் வந்துட்டு போக முடியும். உரிமையோடலாம் வந்து தங்க முடியுமா? அதெல்லாம் அப்போ. இனி அப்படிலாம் இருக்க முடியாது ஓனரு. அதான் உங்க அம்மைக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஆறுதல் சொன்னாலும் போதும், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. சரோஜா, சம்மந்திய வந்த உடனே எதுக்குமா இப்படி பேசியா? இவ்ளோ நேரம் அவிய நீ இல்லன்னு என்கிட்ட எவ்வளவு ஆறுதலா பேசிட்டு இருந்தாவ தெரியுமா? நீ இல்லாதது எனக்கு ஒரு கையே உடஞ்சு போயிட்ட மாதிரி இருந்துச்சுமா. ஆனா சம்மந்தி, நான் இருக்கேன் சம்மந்தி, உங்களுக்கு நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னாவ. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து என் கூட இருந்துக்கிட்டேன்னு சொல்லியாவமா. ஓஹோ, அப்படி போத கதை. ஆமா ஓனரு, சம்மந்தி ஒத்தையில தானே இருக்காவ. ஏன் என் தம்பி சித்தி பாட்டில எங்க போயிட்டாவ? அவியெல்லாம் எப்பயும் கூட இருக்கக்கூடியவே இல்லல்ல. சேகர் தம்பி வேலைக்கு போவாப்ல. பாட்டி சித்தில இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கு வேற ஊருக்கு போயிருவாவ. அதுக்கு வேற சம்மந்திங்க ஒத்தையில தானே இருப்பாவ. அதான் நான் இன்னைக்கு ராத்திரியே வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துடலான்னு பார்த்தேன். நான் வந்துட்டா அவியலுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும் பாத்தீங்களா? நீராஜா இருக்கா, என் மாவன் இருக்கா, என் மாவா இருக்கா, நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காவ. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க அம்மையை நல்லா பாத்துக்கிடுவோம் ஓனரு. நீங்க கவலைப்படாதீங்க. அதான் உங்க அம்மையை பார்த்துட்டு எல்லாம் போயிட்டு வாங்க. நாங்க இன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். அப்போ அந்த வீடு? அந்த வீட்டை நானே வாடகைக்கு ஆள் பார்த்து விட்டுறிய ஓனரு. 10,000ல இருந்து ஒரு 12,000 வரைக்கும் வாடகை பேசி விடலாம். நாங்க இருக்கிறதுனால ஒரு 5,000 ரூபாய் தந்துகிட்டு இருக்கோம். மத்தவீனா கண்டிப்பா 12,000 தருவா ஓனரு. நான் அந்த மாதிரி ஆளை பார்த்து அந்த வீட்டுல வாடகைக்கு வைக்கேன். மாசம் மாசம் வாடகையை நானே வாங்கிறேன். வாங்கி வாங்கி சம்மந்தி கிட்ட தருவே இல்ல, நானே வச்சுக்கிட்டாதான் என்ன பிரச்சனை? இப்பதான் நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டோம்ல. வேற சம்மந்தி வேற, நாங்க வேறயா? சரி மீன்காரி, அப்ப நான் இப்ப சொல்லி கேட்டுக்க. அந்த வீட்டுக்கு நேல இருந்து 12,000 ரூபாய் வாடகை. தரையில மீன்காரி நீன